சார் 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 இங்கே கொஞ்சம் வழி எப்படி சார் 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 இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே கொண்டாமா ஐயா விடுமா ஐயா விடுமா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் வெளியே லைட்டா பேக் போ இன்னொரு நாளைக்கு டீடைல்டா பிரஸ் மீட் வைக்கிறேன் நம்மளுக்கு போன்ற எல்லா பத்திரிகைகளுக்கும் இதே நிலைமை திரும்பும் அதனால அதை மட்டும் மனசுல நிச்சயமா சொல்ல இது எல்லாருக்கும் இந்த நிலை வரும். மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் வரணும். மேடம் வராங்க. சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு கோர்ட்ல? அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காலையில் சென்னையிலேருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்தாங்க. ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும். ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போத் சைடு ஹியர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட். ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க. வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவரை கன்ஃபைன் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 27/5 வரலும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் நாங்கள் பெயிலும் அப்ளை பண்ணியிருக்கோம். பெயில் பெட்டிஷன் டேக்கன் ஆன் ஃபைல். வேற 3 பேர் வந்து எங்களே மனுதாரராக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரிலாம் மனுதாரரால் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸாக அவங்க வந்து எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பேசினாங்க. எத்தனை பேர்? ஒரு 3 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாமே 2 லாயர்ஸ் இருந்தாங்க. 3 லாயர்ஸ் தான். 3 லாயர்ஸ் தான். ஆரம்பத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண விருப்பம் இல்லை, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டுலாம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஹியர் பண்ணிவிட்டு கடைசியாக வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு சைடு ஹியர் பண்ணாங்க. சங்கருக்கு இது மாதிரி குண்டாஸ் போட்டிருக்காங்க அவருக்கு. சரி, இவருக்கும் ஏதோ குண்டாஸ் போகிற முயற்சி பண்ணுற ஒரு தகவல் சொல்லுவாங்க.
அது தெரியல, அது ஃபர்தராக ஃபியூச்சரில் என்ன வரும்னு தெரியல. இல்லை அதே செக்ஷன் தான் அவருக்குள்ள அதே செக்ஷன் தான் சட்டனாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. 114 ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ரெட் வித் 114 வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட செக்ஷன் எல்லாமே வந்து பெயிலபிளா நான் பெயிலபிள்? ஒரு செக்ஷன் மட்டும் தான் பெயிலபிள், மீதி எல்லாமே நான் பெயிலபிள். பெயில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் பெயிலபிள் பெயில் கிடைக்கும். இல்லை, நம்ம கண்டென்ஷன்ஸை கோர்ட்டில் கொடுப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கோர்ட் முடிவு எடுக்கிறதான கடைசி. ஏபி வந்து தர முடியாதுன்னு சொல்லுச்சு ஹைகோர்ட். திருப்பி நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுங்கள்? ஏபி டேட் தான் போயிருக்கு, தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் வரல, அது பெண்டிங்கில் தான் இருக்குது. கைது பண்ணல முறையாக அவங்க கவனிச்சிட்டாங்களா? அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் கேட்டேன், மெமோ கொடுத்தேன், மேஜிஸ்ட்ரேட் அலோவ் பண்ணாங்க. 15 மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன். அவர் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களை வந்து அடித்தாங்களா துன்புறுத்தினாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு. கால் மட்டும் சொல்லிங்க இருக்குது ட்ராவலிங்னால அப்படின்னாரு. அதை மட்டும் தான் அழுத்தி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அது என்னென்னு கேட்டால் அவரே அதான் சொன்னார், ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லிங்க ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, அவங்களா ப்ராப்பராக இது பண்ணாங்க. அதை மேஜிஸ்ட்ரேட்டையும் சொல்லியிருக்காரு அவர். டெல்லி போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்காங்க. டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது என்னென்னா 167 வந்து 24 ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும். அதை வந்து வாங்க முடியல. காரணம் என்னென்னா இவர் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்சர் பர்சனு, கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2-3 ஸ்டேஷனுக்கு போனோம், மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க முடியல, அப்படியே நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாங்க. பெண் போலீஸ் எல்லாமே பெண் போலீஸ் தான் வந்திருந்தாங்க, யாருமே வேறு யாருமே இல்லை, மேல் யாருமே இல்லை இருந்தாங்க. மேல் போலீஸ் இருந்தாங்க, ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க. பெண் போலீஸார் வந்து நீதிபதிக்கிட்டே வந்து கடுமையாக அவங்களோட வாதம் இல்லை, ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க அவங்களோட கிரீவியன்ஸை சொல்கிறாங்க. அதை அப்ஜெக்ட் பண்ணோம், கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணாது, கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டாரா? பெண் போலீஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரா? ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும், கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. ஓப்பன் கோர்ட்டில் இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்ட்ரெஸ்டடாக கேட்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உமன் போலீஸ் சொன்னது என்ன? அவங்க வந்து அவர் இப்படி பேசினனால, அதாவது இந்த வழக்கோட A1 எதிரியான மிஸ்டர் சவுக் சங்கர் வந்து பேசினனால அவங்களுக்கு வந்து ஊண்டிங்காக இருக்குது, வெளியே தலை காட்ட முடியல, ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியலன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களையும் புகார்தாராக எடுத்துக்கலாமா? இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம், இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்கிறாங்க. இந்த வாதம் வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சா? அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸு, ப்ராபபிலிட்டி, ஆர்கியூமெண்ட்ஸ் நான் நிறையா பேசினேன், அதர் சைடு நிறையா பேசினாங்க. அதனால அப்புறம் இந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே மேஜிஸ்ட்ரேட் அவங்க பார்த்தாங்க. ஸோ அதனால தான் இந்த டிலே ஆனது. நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் முன் வச்சாங்க? எல்லா அஃபென்சஸுமே பிலோ 7 இயர்ஸ் தான் பனிஷபிள். ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம், கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம், 41A ஃபாலோ பண்ணலாம், பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான், இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன், எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. பர்யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அதர் சைடி கேட்டுட்டு ஆர்டர்ஸ். இப்போ ஏபி மூவ் பண்ணணும்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே பண்ணிடலாம், எதுக்கு டெல்லி போகிறாருன்னு ஒரு கேள்வி. அது ஏபி மூவ் பண்ண போகல, அவர் டெல்லி எதுக்கு போகிறாருன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறாரு. இங்கே ஏபி ஃபைல் பண்ணிவிட்டு அங்கே அதை பண்ண போகிறாரு. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு.